அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். வெல்டன் விஜய் அரசு 40 நாள் நல்ல தொடக்கம். ஏன்னா அவருக்கு 4ஆம் நபர் ரொம்ப ராசி. ஏன்னா ஓட்டு எண்ணிக்கை அறிவித்தது 4ஆம் தேதி. 4ஆம் தேதி சந்திரனுக்கு உகந்த நாள், திங்கட்கிழமை. சரிங்களா? ஸோ அதனால் அவருக்கு கடகராசி, கடக லக்னம், சந்திரன் தான் அதிபதி. ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு மேஜிக்கை, அதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். சரிங்களா? ஏன்னா யாராலும் அசைச்சு பார்க்க முடியாத ஒரு திராவிட சகாப்தத்தை, சரித்திரத்தை ஒன்றும் இல்லாமல் தரமட்டமாக்கிட்டார். இன்னைக்கு திராவிட கட்சிகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருக்குது. இல்லை, பூரா கலைஞ்சிருச்சு. அப்படியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு தலைவனே இல்லாத ஒரு கட்சி. ஏன்னா அதற்கு போதிய சரியான ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத தலைமை இருக்கிறதுனால அந்த கட்சியில் இருந்தவங்களாம் பாதி பேர் அப்படியே உருவிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம்னு அப்படி ஒன்றும் பெரிய இதில் அதுலேயும் நல்ல தலைவரெலாம் இல்லை. அடித்து சொல்லுவாங்க, அதில் ஒரு தலைவர் கூட நல்ல ஒரு சரியான தலைவர் இல்லை. ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் இல்லை, வேறு வழியே இல்லை. அவங்க ஒன்று டிவிகே பக்கம் வந்தாகணும். உள்ளாட்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சி அழிஞ்சே வரும். ஏன்னா அவங்க ஒன்று டிவிகே பக்கம் வரணும், அப்படி இல்லைன்னா அண்ணாமலை ஆரம்பிக்கிற கட்சி பக்கம் போகணும். இப்போ விஜய் பிடிக்கலையா, எனக்கு நடிகனே பிடிக்கல அப்படிங்கிற நடிகரை பிடிக்காத ஆளுங்க தான் திமுக நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா எம்ஜிஆரை பிடிக்காதவங்க தான் அதில் இருந்தாங்க. ஸோ அவங்க பூரா அண்ணாமலை பக்கம் வர வாய்ப்பு உண்டு, இருக்கும். இன்னி வர்ற காலத்தில் இவங்க 2 பேருக்குள்ளே தான் ஒரு போட்டியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா? சரி, இப்போ இவங்க அதாவது என்ன சொல்கிறாரு, இப்போ ஆட்சிக்கு 1 மாதம் முடிஞ்சு இப்போ 40 நாளை நோக்கி போயிட்டுருக்காரு. இந்த 40 நாட்களிலேயே ஒரு நல்ல தொடக்கத்தை ஆரம்பிச்சு வச்சுருக்காரு. ஏன்னா நம்ம திராவிட கண்ணோட்டத்திலேயே அவங்க எதிர்ப்புலேயே பார்த்து பழகி இவங்க செய்கிற சில பல நல்ல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வெளியே தெரியுது. ஆனால் நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று மட்டும் ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது. அது என்ன அப்படின்னா, ஒரு சிலதை பார்க்கலாம். திருச்செந்தூர் கோவிலிருந்து திருத்தணி கோயில் வரைக்கும் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் அந்த எப்படி திமுக அரசால் கடவுளை பார்ப்பதற்காக பெரிய கியூவரிசையை என்னமோ உண்டாக்கி தாமதப்படுத்தி இந்த கொள்ளையடிக்கிறதுக்காக ஐயர்களை வச்சு கொள்ளையடிக்கிறாங்க. அவங்க ஒரு கருவி தான். ஆனால் என்ன ஒன்றுனா, 100 ரூபா பிடுங்குறேன் அப்படின்னா உங்களுக்கு 25 ரூபா அமைச்சருக்கு போயிருங்க, மிச்சம் 25 அந்த அதிகாரிகள் போயிடும். அந்த ஐயர் 50% எடுத்துக்குவேன். இப்போ அவங்களும் பழைக்கிறான், நீயும் பழைக்கிற, நானும் பழைக்கிறேன்ன மாதிரி யார் வீட்டு காசில் யார் பழைக்கிறது? பொதுமக்கள்கிட்ட இருந்து பிடுங்கி கோயில்னாலே பயந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். பெரிய கோயில்களுக்கெல்லாம் போகிறதுக்கே பயப்படுறாங்க. திருச்செந்தூருக்கெலாம் முன்னாடி பயபக்தியோடு போனாங்க. இப்போ அந்த பயபக்தி இல்லாத ஒரு சூழ்நிலையை, காசு எங்கே போனாலும் காசை பிடிங்கி ஒரு திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், திருத்தணியாக இருக்கட்டும், பழனிமலையாக இருக்கட்டும், ஒரு எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் காசுன்னு இந்த திராவிட கட்சிகள் ஏற்படுத்தி வச்ச அந்த மாயையை உடைச்சி நொறுக்கியிருக்காரு விஜய் அவர்கள். உண்மையிலேயே பாராட்டணும். சரிங்களா? அது அனைத்து கோயில்களிலும், அறுபடை வீடுகள் உள்ள அனைத்து கோவில்கள்லையுமே இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, மக்கள் தெய்வத்தை தரிசிக்கிற நேரத்தை குறைக்கணுன்ட்டாங்க. பொதுமக்கள் வர்றாங்களா, அவங்க பல வேலைகளில் வர்றாங்க, விட்டுட்டு தனது நேர்த்திக்கடனுக்காகவோ தனது இஷ்ட தெய்வத்தை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக வர்றதோ, குலதெய்வத்துக்காக வர்றதோ. ஏன்னா நிறைய பேருக்கு திருச்செந்தூர் முருகன் குலதெய்வமாகவும் இருக்குது. அப்போ தெய்வத்தை தரிசிக்க வேண்டிய நேரத்தை அதிகப்படுத்தக்கூடாது. மக்கள் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் க்ளீனாக போய்கிட்டே இருக்கணுங்கன்ட்டாங்க. அது இப்போ நிறைய கோயில்களில் பார்க்க முடியுதுங்க. உண்மையிலேயே அது மட்டும் பத்தாது. கோவில் இந்து சமய அறநிலைத்துறைன்ற
ஒரு ஊழல் படிஞ்ச அந்த அந்த துறையவே வந்து மாற்றி அமைக்கணும், அல்லது அந்த துறையை கலைச்சிடலாங்க. பேசாமல் வந்து அந்த அந்த கோயில்களுக்குன்னு சில அறங்காவலர்கள் முன்னாடியே இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி நல்லவங்களா பார்த்து, நல்ல இந்து சமயத்தில் கடவுள் மேலே பக்தி உள்ளவங்கள பார்த்து அதில் அவங்க பொறுப்பில் விடலாம். அல்லது இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய கருப்பாடுகளை பூரா நீக்குங்க. பூரா லஞ்சத்திலே ஊறி தெளிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா பிரசாதத்துலலாம் பெரிய ஊழலுங்க. பிரசாதம்லாம் ஒன்றுமே நல்லாவே இல்லை, விளங்கலை. எந்த கோயிலுமே இவங்க வாங்குகிற காசுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஒரு பிரசாதங்களும் அவங்க வந்து கொடுக்கல. பாக்கெட்டில் அடித்து விற்கிறதுல பூராமே நிறைய இது வந்து ஊசி போயிருக்கு. இதெல்லாம் செக் பண்ண வேண்டியது யாருங்க? எல்லாமே அமைச்சர் தான் வரணுமா? இந்த அதிகாரிகள்லாம் என்ன செய்றீங்க? என்னம்மா பிடுங்குறீங்களா? அப்பப்போ போய் விசிட் பண்ணி வந்து செக் பண்ணோம், வச்சோம். அந்த அந்த ஊசி போனது கெட்டு போனதெல்லாம் நாங்கள் வந்து பறிமுதல் பண்ணி அதை அப்புறம் அழிச்சோம்னு ஒரு பேரே வரலையே. ஒரு நாள் கூட செய்தியில் பார்த்ததே இல்லைங்க. ஆனால் கோயில்களில் பூரா கெட்டுப்போன பிரசாதங்கள் நிறைய இருக்குது, நிறைய விற்கிறாங்க. மக்கள் சரி இறைவன் நம்ம கடவுளை கும்பிட வந்திருக்கோம், சரி கடவுள் விட்ட வழின்ட்டு அப்படி பொறுமையாக போயிட்டுருக்காங்க. இந்து சமய மக்கள் வந்து பொறுமைசாலியில் இருக்கிறனால தானே இவங்கெல்லாம் இந்த ஆட்டம் ஆடுறாங்க. கோயில்களை க்ளீன் பண்ணுறதில்ல, ஆனால் தேவைக்கு அதிகமான அப்பாயின்மெண்ட்டுகளை போட்டு காசை லஞ்சத்தை வாங்கிட்டு இருந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் கோயில்களில் சும்மா யாராலும் வேண்டியாலும் தூரத்துக்கெல்லாம் வந்து அங்கே வந்து போஸ்டிங் போட்டு க்ளீன் பண்ணுறது கூட இல்லை. ஆறுது எல்லா கோயிலுக்கும் போய் பாருங்களேன், பூரா அங்கங்கே புறா எச்சம் இதெல்லாம் சுத்தப்படுத்த வேண்டிய அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க? அங்கே ஆணையர்னு இருக்கான்ல, இந்து சமயத்துறை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் இருப்பான், ஒவ்வொரு கோயிலும் இருப்பான்ல, பெரிய கோயிலில் என்ன செய்கிறான் இருந்தாலும் கோயிலிருந்து வர்ற வருமானத்தை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் பூரா வேற்று மதத்தாளுங்க நிறைய இருக்காங்க. திரு முதல்வர் விஜய் அவர்களே இந்து சமய கோவில்களில் இந்து சமயத்தை சார்ந்த மக்களுக்கு மட்டுமே வேலை கொடுக்கணும். அது வந்து சாதாரண ஸ்வீப்பராக இருந்தாலும் சரி, பெரிய உயர் ஆணையர் அந்த அதிகாரமிக்க பதவிகளாக இருந்தாலும் சரி, அனைத்துமே கடவுள் நம்பிக்கை மிக்க ஆளுகளை தான் நீங்கள் அதில் போடணும். அதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் ஆட்சியில் பூரா திராவிடர் கழகத்துக்காரன் சாமி மேலே கொஞ்சம் கூட ஒரு பற்றுதலே இல்லாமல் தெய்வமே இல்லைன்னு சொல்கிறவனை போய் அதில் போய் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன். வேறு மதத்து கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு அங்கே என்ன வேலை? இந்து மத கோயிலில் முஸ்லீமுக்கு என்ன வேலை? அவனுக்கு எதுக்கு வேலை கொடுக்குற நீ? அப்போ மசூதியில் வந்து ஒரு நல்லா பட்டை அடிச்சுட்டு நல்லா பெரிய பக்திமானை வந்து அதில் வந்து நீங்கள் வேலைக்கு சேர்ப்பீங்களா? அப்போ இந்து சமயம்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சு. ஸோ இதை ஓரளவிற்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. திரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களை பாராட்டணும். ஆனால் அவர் இன்னும் தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கணும். கோயில்களை வந்து ரொம்ப சுத்தப்படுத்தி பக்தர்களுக்கு எளிமையாக அந்த தெய்வங்களை தரிசிப்பதற்கான வழிகளை ஏற்படுத்த வேண்டும். இப்போது கட்டண கொள்ளை முறையை ஒழிக்கணும். அந்த மாதிரிலாம் செய்யுங்க. ஏன்னா மற்ற இப்போ சர்ச்சுக்கு போகிறாங்க, மசூதிக்கு போகிறாங்க, காலனிகளுக்கு கூட எந்த கட்டணம் கிடையாதுங்க, க்ளீனாக இருக்கும். சரிங்களா? அதே போல் அங்கே போய் சாமி கும்பிட்றாங்க, அங்கேயும் வந்து உண்டியல் போடுறாங்க. நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறையில் மட்டும்தான், இந்து கோயில்களில் மட்டும்தான் உண்டியல் போடுறேன்னு நினச்சிட்டு நீங்கள் இந்து கோயிலில் மட்டும் நீங்கள் அரசு வச்சுருக்கீங்க. ஒன்று எடுத்தால் மொத்தமாக எல்லாத்துக்குமே எடுத்துருங்க. கிறிஸ்தவ கோயில்கள் அப்புறம் வந்து முஸ்லீம் மசூதிகளை பூராமே நீங்கள் கவர்மெண்ட்டை எடுத்து நடத்தட்டும். வர்ற வருமானம் கவர்மெண்ட்டுக்கு எடுங்க. அதில் எத்தனை லட்சம் கோடி அதில் வந்து அவங்களுக்குள்ளே பழங்கிட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு அங்கே வேலை செய்கிற உலமாக்கள், கோவில் பணியாளர், யார் கோவில்னு சொல்லக்கூடாது, மசூதி பணியாளர்கள், சர்ச்சு ஃபாதர்கள், சர்ச்சில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குதுங்க. இதை தெரிஞ்சுக்குங்க இந்து மக்களே. நம்ம காசை எடுத்து அவங்களுக்கு சம்பளம் போகுது. எதுக்கு? அந்த கோயில்கள்லாம் வருமானம் வருது. அவங்க ஒரு பைசா கூட வந்து கவர்மெண்ட் கட்டுறதே இல்லை. இந்த 2 சமய கோயில்கள்லையும் எவ்வளவோ கோடிக்கணக்கில் வருமானம் வருது. ஆனால் அவங்க ஒரு பைசா கூட அரசாங்கத்துக்கு கட்டுவதில்லை. மின்சார கட்டணம் ரொம்ப 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 கம்மி. ஒரு யூனிட்டுக்கு வந்து 1 ரூபா கூட இருக்காது. ஆனால் இந்து கோயில்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபா 10 ரூபான்னு திட்டுறேன். இதெல்லாம் வந்து இந்த திராவிட கட்சிகள் செய்த அந்த பெரிய இந்து மக்களுக்கு செய்த அந்த துரோகத்தை நீங்கள் துடை தெரிய வேண்டும். சரிங்களா? அது ஒன்று. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல.
ஏன்னா சீக்கிரமே போய் தரிசிக்கணும்னு ஒரு உத்தரவு வந்ததுனால கொஞ்சம் வேகமாக அனுப்புகிறாங்க மக்களை. இது இன்னமும் குறையணும். இருக்கக்கூடிய அந்த தடுப்புகளை பூரா எடுத்து விட்ருங்க. எதுக்கு தேவையே இல்லையே. நீங்கள் யாருமே தடுக்காமல் இருந்தால் அரை மணி நேரத்தில் வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு அவன் பாட்டில் போய்கிட்டே இருப்பான். இந்து மக்கள் வந்து உங்களுக்கு அடாதடியான இந்த மற்ற இதுகளில் மற்ற சமுதாயத்தில் இருக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வேண்டுதல் சாமி கும்பிட வந்து அவ்வளோதான். அப்போ பாதுகாப்புக்கு கொஞ்சம் ஆட்களை வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து எந்த தடங்களும் இல்லாமல் சாமியை கும்பிட விடுங்க. ஓகே, அது கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ தான் அந்த அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பாராட்டக்கூடிய அளவில் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த அதிகாரிகளை உண்மையிலே சொல்கிறேங்க, நீங்கள் வந்து விசிட் பண்ணி தவறு செய்தால் உடனே பணி நீக்கம் செஞ்சு சும்மா சஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஆகாத வேலை. அந்த ஒருத்தி வந்து உண்டியல் படத்தை திருடுனால அப்போ எவ்வளவு காலங்காலமாக ஒருத்தங்க வந்து அதில் கேமராவில் மாட்டியிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்தவரை என்ன கணக்குன்னா, மாட்டிக்கிடாத வரைக்கும் அவங்க நல்லவங்க, மாட்டிக்கிட்டா தான் குற்றவாளி. எப்படி எல்லாருமே பணம் அடிப்பேன். அப்போ அதில் கொஞ்சம் நீங்கள் ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்களுக்கு நம்பிக்கையான சில நல்ல நேர்மையான அதிகாரிகளை, ஏன்னா இருக்காங்க நேர்மையான அதிகாரிகள் இருப்பாங்க. ஆனால் அவன் பார்த்தா செல்லா காசாக இருப்பான், அவனை எவனும் மதிக்க மாட்டான். ஏன்னா ஆனால் நீங்கள் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே நடக்கக்கூடிய எல்லா கோயிலையும் 2 ஆள் 3 ஆளை நீங்கள் ஸ்பை வச்சுக்கோங்க. உளவாளி நீங்கள் உங்களுக்கு இருக்கணும். எங்கெங்கே யார் என்ன தப்பு பண்ணாலும் உங்களுக்கு அந்த அமைச்சருக்கு தெரியணும். ஒவ்வொரு அமைச்சரும் தங்களது துறையில் நடக்கக்கூடிய அந்த ஊழல் அதிகாரிகளை தான் சொல்கிறேன். சம்பளம் வாங்குறான் இல்லைங்க, சம்பளம் எவ்வளோ சம்பளம்? கொஞ்சம் நஞ்ச சம்பளமாக வாங்குறேன். தனியாரில் மாதிரி 5000 10,000க்கு எவ்வளோ வாங்குறேன்? எவனை பார்த்தாலும் 60,000ன்றேன், 70,000ன்றேன், 1,00,000ன்றேன், பூரா மக்கள் காசு. ஆனால் ஒரு வேலையும் பார்க்காம அங்கேயும் போய் கொள்ளை தான் அடிக்கிறான். அப்போ இவங்களை பூரா நீங்கள் வந்து என்ன செய்யணும், ஒரு லிஸ்ட்டை விட்டு எடுத்து பணி நீக்கம் பண்ணிடுங்க, வீட்டுக்கு போடான்னு அனுப்புங்க. எவ்வளோ பேர் படித்த இளைஞர்கள், உங்கள் கட்சி ஆளுகளில் எவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல திறமை இருந்தால் பரிச்சை வச்சு எடுத்து அவங்கள வந்து வேலைக்கு வைங்க. சரிங்களா? அதனால் இவ்வளவு சம்பளமோ இதெல்லாம் தேவையில்லைங்க. அரசு அதிகாரிகளுக்கு எதுக்குங்க சம்பளம்? வண்டி வாகனம் வீட்டு வாடகை, இப்படி எதுக்கு சம்பளம்? தான் அவ்வளோ வாங்குறான்ல. 4 வீடு சொந்தமாக கட்டி வாடகை விட்டுருப்பேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு குறைஞ்ச வாடகையில் வந்து நல்ல வசதியோடு வீடை கொடுக்குறாங்கன்ட்டு அதிலேயே உட்காந்துருப்பேன். ரிட்டையர் ஆனால் காலி பண்ண கூட மாட்டேன். சரிங்களா? ஸோ அதனால் அது ஒன்றும் பரவாயில்ல. யார் அமைச்சர் ரமேஷ் பாராட்டத்தக்க வகையில் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இன்னும் அடுத்தடுத்து இன்னும் நடவடிக்கைகள் வரணும். சரிங்களா? ஓகே. அதே போல் பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த டாஸ்மாக் அப்படின்ற நிறுவனத்தை அரசு நடத்துவது கேவலம். குடியார மாநிலமாக்குனது திராவிட கட்சிங்க. உண்மையிலே கருணாநிதி, ஜெயலலிதா இவங்கெல்லாம் அதாவது என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து மறுமையிலும் போய் வந்து மிகப்பெரிய வேதனைத்தை அனுபவிப்பாங்க. அவங்க வந்து உருப்படவே மாட்டாங்க. அதேபோல் அவங்க வாரிசுகள், நாங்கள்லாம் எதிர்பார்க்குறது என்னென்னா, அவங்க வாரிசுகள் பிச்சை எடுக்கணுங்க, அந்த நிலைமைக்கு வரணும். அவங்க என்ன பெரிய மன்னர் பரம்பரை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. டாஸ்மாக் வந்து அதில் எவ்வளோ ஊழல். குடியார மக்களை குடியாரங்களாக்கி, எந்த கவர்மெண்ட்டாக தன்னுடைய மக்களையே குடியார பயிலாக்குமா? குடியாரர்களாக்கி அவங்க கொடுக்குற காசில் அந்த குடியார பையிலேருந்து 10 ரூபா எடுத்து வாங்கிக்கிட்டு, அது காலையில் 8 மணிக்கெலாம் நாங்கள் குடிக்க வைப்போம்ன்றேன். ஒரு அமைச்சர் அதில் இருந்தார், முத்துசாமி, மது விலக்குத்துறை அமைச்சராகவே அந்தாள். டாஸ்மாக் அந்தாள் குடிகாரன்னு சொன்னால் கோவம் வந்துருமா அவருக்கு. டே அப்பா, குடியார பையன் தானே சொல்லுவாங்க. குடியார பையன் என்று சொன்னால் எனக்கு கோபம் வரும்ன்றேன். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து பாவம், அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல, அதாவது ஒரு 3 அவுன்ஸுன்றாங்க இல்லையா, அதுக்கு அவங்க வந்து இன்னொருத்தங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாம். குடிச்சிட்டு அவன் வேலைக்கு போக முடியலையா. அப்போ அவனுக்கு அந்த 3 அவுன்ஸுக்குன்னு தனியாக ஒரு பாட்டில் ரெண்டாளா பாவி, நீலாம் உருப்படியாடா, ஓ வம்சமே நாசமாக போயிருமாடா. இப்படி போட்டு வந்து மக்களை குடியார பயிராக்கிறது. அங்கங்கே பார்த்தா எங்கே பார்த்தாலும் குடிச்சிட்டு படுத்து கிடைக்கான். அவன் வீட்டுக்கு போனான்னா அவனுக்கு வந்து தாயின்னு தெரிய மாட்டேங்குது,
மகன்னு தெரிய மாட்டேங்குது. ரோட்டில் போகிற பொம்பளைய வர்றவங்கலாம் அவங்க மேலே போய் விழுற மாதிரிலாம் போடுறாங்க. இதெல்லாம் ஒரு அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கலாமா? ஒரு அரசாங்கத்துக்கு இதான வேலை. இன்னொன்று டார்கெட். இதில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு இவ்வளவு விற்பனை, மது விற்பனை அதிகரிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு டார்கெட் வேறு. அதுக்குன்னு அதிகாரிகள் வேறு. பூரா கூட்டு கொள்ளை. அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானத்தை பூரா இவங்க பாதி போலி சரக்குகளை, இப்போ அங்கே விற்கிற சரக்குகளெல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணணும். மது விலக்குத்துறை அமைச்சர் இருக்கார், மது டாஸ்மாக் உள்ள அமைச்சர், பூரா கலால் அமைச்சர் வந்து பூரா எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணணுங்க. அதிகாரிகள் தாங்க, அதில் இருக்கிற அதிகாரிகள் தாங்க மிகப்பெரிய காரணம். எல்லா துறையிலுமே அதிகாரிகள் தாங்க ஊழல். அதனால் எல்லாமே நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. உங்களை யார் கேட்க முடியும்? உங்களுக்கு உங்கள் தலைவர் பெரிய மாசு. அவர் சொன்னால் போதும் மக்கள் ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க. அதனால் நீங்கள் இவன் பெரிய இவன் அந்த ஜாதி இந்த ஜாதி இந்த அவன் அப்படி இப்படின்னு அதெல்லாம் கிளப்பி விடுவாங்க. நீங்கள் எதையுமே சட்டை பண்ணாங்க போய்கிட்டே இருறா அப்படின்ட்டு ஒரு அப்பையிலையும் வந்து வேலையை விட்டு தூக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கிட்ட இன்றைக்கி டிவியில் காட்டுறாங்க, மக்கள் போராடுறாங்க. எங்கள் ஏரியாவில் டாஸ்மாக் வேண்டாம், நாங்கள் ஏற்கனவே சொல்லி போராடினோம். அப்போ வந்து நாங்கள் கடையை மாற்றணும்னு சொன்னாங்க, ஆனால் திரும்ப மாற்றவே இல்லை, சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அதோட அப்படியே எங்களை ஏமாற்றிட்டாங்க திராவிட ஆட்சியில். ஏன்னா இவரை இப்போ தானே வந்திருக்காங்க, இவங்கள நம்ம சொல்லக்கூடாது. அப்போ அப்படியெல்லாம் ஃப்ராடு பண்ணாங்க. மக்கள் இன்றைக்கி போராடுறாங்க. அதுக்கு நல்ல கெட்ட வார்த்தை வருது. இந்த போலீஸு இவங்க இருக்காங்களே, போய் பேச்சுவார்த்தை மக்கள்கிட்ட நடத்தி, ஏம்மா கலைஞ்சு போங்க, பொம்பளைங்க போராட்டம் பண்ணுறாங்க, கலைஞ்சு போங்க, நாங்கள் பேசுகிறோம். அதில் ஒரு பொம்பளை கேட்கு, ஏயா நீ தான் அன்னைக்கு வந்து நான் பேசி வேறு இடத்த வந்து மாற்றி தரேன்னு சொல்லி சொன்னேன், இன்றைக்கி நீ வந்து சொல்கிற, உங்க எப்படியா நம்புறது? செருப்படித்த மாதிரி அந்தம்மா கேள்வி கேட்டுச்சு. இவங்களுக்கு என்னங்க, யாவுன்னா போலீஸ்காரங்க போய் அங்கே போய் நின்றுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு அந்த மந்திரிக்கு அந்த அதிகாரிகளுக்கு அந்த துறை அதிகாரிகளாக வந்து பேசணும். இவங்க போய் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இவங்க வந்து, ஏன்னா இவங்களை பார்த்தா பயப்படுவாங்கள்ல மக்கள், இவங்க வந்து இவங்க வேலை ஓரமாக நிற்கணும். அந்த துறை அதிகாரி தான் வந்து பேசணும். மக்கள் போராட்டம் பண்ணால் அந்த துறை அதிகாரி வந்து ஏமா நாங்கள் மாத்திரமான்னு சொன்னால் அது நம்மளா? இவங்க யார் கூட மீடியேட்ரு? போலீஸ்காரங்க வந்து நின்றுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணி நீங்கள் கலைஞ்சு போங்க இல்லைனா அரெஸ்ட் பண்ணுவோம். எதுக்கியா நீ ஓரமாக நில்லையா? ஏதாவது பிரச்சனை, மக்கள் பிரச்சனை பண்ணாதான் நீ வந்து அரெஸ்ட் பண்ணணும். நீ ஓரமாக நின்று வேடிக்கை தான் பார்க்கணும். அந்த துறை அதிகாரிகளை வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை வந்து பேசணும். இதே போல் எல்லா துறை போராட்டம், எல்லா இதுலேயும் மக்கள் போராட்டத்துக்கு பூரா இந்த போலீஸ் தான் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இது மாபெரும் தவறு. இதை நீங்கள் மாற்ற வேணும் விஜய் அவர்களே. ஒரே ஒரு உத்தரவு, மக்கள் போராட்டம்னா சம்மந்தப்பட்ட அதிகாரி தான் அந்த இடத்துல போய் நின்று அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கு. போலீஸ்லாம் போய் முன்னாடி நின்று பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இந்த இன்றைக்கி போராட்டம் பண்ணுறாங்க. போலீஸ் முதுன்னு பொம்பளை முன்னாடி போய் நின்றுட்டு இது பண்ணுறாங்க. அதேமாரி பொம்பளை வந்து போராட்டம் பண்ணுறாங்க. மதுக்கடை வேணான்னு சொன்னால் எதுக்கே நீங்கள் அந்த இடத்துல வைக்கிறீங்க சொல்லுங்கள்? எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போக முடியல, போகிறப்பெல்லாம் வந்து கேள்வி பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, நடு ரோட்டில் விழுந்து கிடக்கேன், கைலி அவுந்து கிடக்கு, வேட்டி அவுந்து கிடக்குன்றாங்க. இதெல்லாம் எப்படிங்க? நீங்கள் உங்கள் வீட்டு பொம்பளையில் இருந்தால் நீங்கள் பார்ப்பீங்களா? அப்படியே உங்கள் வீட்டு பொம்பளை பூரா காரில் போகிறதுனால தானே நீங்கள் வந்து இந்த சாதாரண மக்களுடைய நிலைமை புரிய மாட்டேங்குது. அப்போ மது விலக்குத்துறை அமைச்சர் என்ன செய்யணும்? அதாவது கடையை வேணான்னு மக்கள் போராடினாங்கன்னா மூடிடு அந்த கடையை, தேவையில்லை. அந்த சாக்கில் கடையை குறைச்சி விடுங்க. அந்த 717 கடை குறைச்சிங்க. அது அன்னைக்கு தேய்க்கு ஒரு பானச்சத்துக்கு ஒரு பதம் மாதிரி இருந்தது. அந்த ஒரே வாரத்தில் பண்ணிங்க. அது மாதிரி மாதமாக சில கடைகளை குறைச்சிக்கிட்டே வாங்க. அதில் இருக்கிற அதிகாரிகளை பந்தாடி விடுங்க. அவங்கெல்லாம் சும்மா எதுக்கு லாயக்கு இல்லாத ஆளுங்க. இந்த மது விலக்கு துறையில் இருக்கிறவங்கலாம் என்ன செய்கிறாங்க? எங்கேயுமே போய் ஆக்ஷன் பண்ணதே இல்லை. எல்லா டாஸ்மாக் கடையிலையும் போய் பில் படி கரெக்டான சரக்கு இருக்கா, பில் இல்லாத சரக்கு இருக்கா, போலி சரக்கு இருக்கா, எல்லாம் போய் டெஸ்ட் பண்ண வேண்டியது யார்? இந்த கலால்துறை அதிகாரிகள் தானே, மது விலக்கு கலால்துறை அதிகாரிகள் தானே. ஒருத்தன் கூட நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. யாரும் வந்து போய் செக் பண்ணதா வரவே இல்லை பேப்பரில். சரிங்களா? உணவு பாதுகாப்புத்துறை நம்ம இப்போ பேச விட சில இடங்களில் இப்போ கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இது இன்னும் முழுமையாகணும். எல்லா ஊர்கள்லையுமே கெட்டுப்போன இறைச்சி கெட்டுப்போன இதாக விற்கிறாங்க. சரிங்களா? அதில் மதுவிலக்குத்துறை அமைச்சர் இன்னும் கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும். இந்த 10 ரூபா பிரச்சனையில்
அவர் முதல்ல இது பண்ணார், திரும்ப நம்ம ஊழியருக்கு சப்போர்ட்டாக, அது தேவையே இல்லைங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க, எப்போயுமே ஊழியர் வந்து போராட்டம் தான் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா பார்த்து வகையாக அதில் அந்த தலைவனை எவன் எவன் தூண்டி விட்றான்ங்கிறத நல்லா பார்த்துக்குங்க. தூக்கிட்டு போய் நல்லா எம்ஜிஆர் காலத்தில் வந்து இந்த ராமாவர தோட்டத்தில் வெள்ளுன்னு வெளுப்பாங்கல்ல, அப்படி வந்து அந்த போராட்டம் பண்ணி அட்டி துவைச்செடுத்து அவர் நடப்படமாக நடமாடுற அளவுக்கு மட்டும் கொண்டாந்து இறக்கி விட்டு போங்களேன். அப்புறம் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குது. சும்மா போட்டு பூரா வந்து அவங்க நேர்மையான ஆளுகளாக இருந்தால் அப்புறம் நேர்மையாக இருக்கிறவங்க வந்து எவனுமே இல்லைங்க. ஒரு சிலர் தான் இருப்பாங்க. ஒரு ஆஃபீஸ்னு எடுத்தோம்னா ஒரு 100 பேர் வேலை வாங்குற இடத்துல 10 பேர் கூட நேர்மையான ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனால் நேர்மையான ஆளாக அந்த ஆஃபீஸ்லேயே மதிப்பே இல்லாமல் இருப்பேன், எவனும் மதிக்க மாட்டான். எல்லா துறைகளிலுமே ஊழல் படிந்த அதிகாரிகள் நிறைய இருக்காங்க. அவங்கள லிஸ்டெல்லாம் எடுங்க. அது வந்து உங்களுக்கு விரைந்து எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. மக்களை வந்து தாமதப்படுத்தவே கூடாது. பாவம் ஏதோ அவங்கெல்லாம் வந்து இவனுக்கு சொகுசாக இவனுக்கு வந்து அரசு வேலை இருக்குங்கிறக்கா இவன் கால் மேலே காலை போட்டுக்கிட்டு மக்களை மதிக்காமல் அப்படியெல்லாம் அந்த சூழ்நிலை மாற்ற வேண்டும். பொதுமக்களுக்கு மரியாதை வேணுங்க. எந்த ஆஃபீஸ் போனாலும் சரி, வாங்க சார் உட்காருங்க, என்ன பிரச்சனை, என்ன உங்களுக்கு என்ன செய்யணும், இப்படி தான் அதிகாரி கேட்கணும். என்னையா கொடுத்துட்டு போயா பார்த்துக்கிடுவோம், இப்படி தாங்க எல்லா ஆஃபீஸ்லேயும் பதில் வருது. மக்கள் பணத்தில் வரியில், மக்கள் கட்டுற பணத்தில் வரியில் சம்பளம் வாங்குறியே, நீ வந்து மனசாட்சிப்படி நடக்க வேண்டாமா? உன் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டாமா? அப்புறம் ஊதாரித்தனமாக தான் போகும். சரிங்களா? ஸோ அதனால் அதான் ஒன்று செய்ய வேண்டும். அரசு துறையில் கொடுக்கக்கூடிய அந்த ஆவணங்கள் பாருங்கள், சரியான ஆவணங்கள் தான் முதல்ல வேணும்னு கேட்குறாங்க. அதாவது ஆதாரை கொண்டு வா, இதை பேன் கார்டை கொண்டு வா, அந்த கொண்டு வா, இதை கொண்டு வான்னு எல்லாம் கேட்குறாங்க. ஏதாவது ஒரு திட்டத்தில் பதியிறப்ப முறைப்படி எல்லாமே சரி பார்த்து நீங்கள் பார்த்துக்கிங்கன்னு நம்மகிட்டையும் காட்டுறாங்க. நம்ம எல்லாமே பார்க்குறோம், சரியாக இருக்குது. ஆனால் கணவர்ன்ற போடுற இடத்துல தந்தையை போய் கணவர்னு போடுறேன், தந்தை இருக்க வேண்டிய இடத்துல கணவரை போடுறேன், பேரில் பல மிஸ்டேக் விடுறேன், வேணும்னே செய்யக்கூடிய தவறுகள் இதெல்லாம். இனிமேல் இப்படி மக்களை வந்து அலைய விட்டாங்கன்னா அவங்க வந்து புகார் கொடுக்கலாம். அப்படி ஒரு 4 புகாருக்கு மேலே அந்த ஆள் மேலே வந்துருச்சுன்னா அவனை முதல்ல டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. அப்படியால் தேவையில்லைங்க. எதுக்கு வந்து பார்த்தா மக்களை வந்து அலைய விடுறதே இவங்க வந்து பொழப்பாக வச்சுருக்காங்க. எல்லா அரசு இதுலேயும் இந்த ஆவணங்கள் கொடுக்கக்கூடிய இடங்களில் பூரா, அது ஆதார் கார்டு கொடுக்குற இடமா இருக்கட்டும், ஸ்மார்ட் கார்டு குடும்ப அட்டை கொடுக்குற இடமா இருக்கட்டும். ஸோ அப்போ ரேஷன் கடைக்குன்னு ஒரு அமைச்சர் இருப்பார், உணவுத்துறை அமைச்சர். அவர் யாருங்க? எங்களுக்கு ஏன்னா தெரியாது. எங்களுக்கு எந்த எம்எல்ஏ பேர் கூட தெரியாது. அமைச்சர்கள் பேர் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற நிர்மல்குமார், ரமேஷ், இப்போ மரியா வில்சன், இந்த மாதிரி நிதியமைச்சர், இவங்க இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் தெரியுது. இன்னும் மற்றவங்க பேரெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த அமைச்சரில் என்ன செய்கிறாங்க? உணவுத்துறை அமைச்சர். இப்போ ஒன்று சொல்கிறேன், அதாவது டிவியில் பார்த்தா கண்ணில் கண்ணீர் வருது. விவசாயிகளை நினச்சா இந்த வத்ராப்புன்ற ஊரில் 200 மூடைகள் நெல் மணிகள் இடம்லேன்னு வெளியே அடுக்கி வச்சுருக்காங்க. இது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அடுக்கி வச்சுருக்காங்க. 3 மாதமாக நடையாக நடந்த அந்த விவசாயிகள் அந்த அதிகாரிகிட்ட, ஐயா பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, ஒன்று எடுத்து கட்டடத்துக்குள்ளே வைங்க, அப்படி இல்லைன்னா பெரிய தார்ப்பாயை போட்டு அது மூடுங்கயா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எத்தனையோ தடவை மனு கொடுக்குறாங்க, கலெக்டருக்கெல்லாம் போய் மனு கொடுக்குறாங்க. எவனு காதில் வாங்கலைங்க. இப்போ இந்த மழை காலம் வந்துருச்சு, மழை அடித்து ஊற்று, நெல் மூடை பூரா தண்ணியில் மிதக்குது. இதைத்தாங்க நாங்கள் திராவிட ஆட்சிகளில் பார்த்தோம். உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து வித்தியாசமாக பார்க்குறோம், வேணும்னு நினைக்கிறோம். வித்தியாசம் வேணும், டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து இருக்கணும். அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு பெரிய கட்டடம் கட்டி எவ்வளவோ வேஸ்ட்டாக செலவழிக்கிறீங்கல்ல. விவசாயிகளுக்கு அதாவது உயிரை கொடுத்து உழைப்பை கொடுத்து நெல் மணிகளை, அதுவும் சாப்பிட்றதுக்கான நெல் மணிகளை விளைவிச்ச அந்த விவசாயிகளை போய் வேதனைப்பட விடலாமா? அந்த அரசாங்கம் நிலைக்குமா? அவை குடும்பம் உருப்படுமாங்க? இன்றைக்கி அவங்களுக்கு நல்லா தெரியுதுங்க, நல்லா இருக்காங்க. அதனால தான் அவங்க இந்த மாதிரி இருக்காங்க.
இவங்களெல்லாம் நாங்கள் வந்து ஜெயிலில் தள்ளி கழுதிங்கிற அந்த வீடியோ நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். எல்லாம் ஒட்டுமொத்த திராவிட கட்சியில் இருந்த முதலமைச்சர்லேருந்து எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாமே அவங்க ஃபண்டில் பூரா மந்திரிகள் பூரா அவங்க ஃபண்டில் பூரா ஊழல் பண்ணி எல்லாமே ஊழலை தான் நாங்கள் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் இந்த ஒரு 60 வருஷம். அப்போ ஒரு விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பான குடோன் கூட கட்டித்தர முடியாது. சரி, அதை விட தார்ப்பையாவது வச்சு அதை மூடுங்கயா அப்படின்னு சொன்னால் அந்த அதிகாரிகளுக்கு என்னங்க அப்படி என்னங்க வேண்டியிருக்கு? அவன் சம்பளம் வாங்குறான்லங்க, 1 லட்சம் 1.5 லட்சம்னு சம்பளம் வாங்குறான்ல. அப்போ உயர் அதிகாரியை வந்து நீங்கள் போட்டு தள்ளுங்க, அவங்கள வந்து பணி நீக்கம் செய்யுங்க. உயர் அதிகாரி 4 பேரை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னு வைங்களேன், கீழே இருக்கிறவங்க பயப்படுவாங்க. மேலே இருக்கிறவன் நல்லா இருந்தா கீழே இருக்கிறவன் ஒழுங்காக இருப்பான். இதுதான் கணக்கு. இல்லைன்னா கீழே இருக்கிறவன் பேச்ச அவன் கேட்பான் மேலே அதிகாரி. ஏன்னா இப்போ லஞ்சம் வாங்குறது யார்? நேரடியாக வாங்க மாட்டான், டிரைவர்கிட்ட வாங்க, இந்த அவர்கிட்ட போய் கொடுத்துருக்கேன், இவர்கிட்ட போய் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதுகளெல்லாம் இந்த மாதிரிலாம் குறைகள் வரவே கூடாது. விஜய் அவர்களே, அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து ஊர்களிலுமே நெற்பயிர்கள், அதாவது உணவுப் பொருள் பாதுகாப்புக்கு ஒரு பெரிய கட்டடங்களையெல்லாம் கட்டி கொடுங்க, செட்டாக போட்டு கொடுங்க. நான் என்ன சொல்கிறேன், பெரிய செட்டாக போடலாம்ல, கட்டடமாக கட்டாமல் அது 2வது லேட்டாக கூட கட்டுங்க. மிகப்பெரிய தகர செட்டு போட்டு கொடுக்கலாம். மழையில் நனையாத அளவுக்கு தானே கேட்குறாங்க அவங்க விவசாயிகள். அங்கே கஷ்டப்பட்டு விளைவித்த அந்த விளைபொருளை எந்த சேதாரமும் இல்லாமல். அது மட்டும் இல்லைங்க, பாவங்க எலி தொந்தரவு எவ்வளவு தொந்தரவு இருக்கும். எதையுமே கண்டுக்கிடாமல் இந்த அதிகாரி வந்து கமிஷன் வாங்குறதுலேயே குறியாக இருந்தாங்க. அதை கொஞ்சம் இப்போது தடுத்துருக்காங்க. சரியா? நெல் மூட்டைக்கு இவ்வளோ கமிஷன் கொடுக்கணுமா? அவனுக்கு கவர்மெண்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. அந்த நெல்லை வந்து பூரா கவர்மெண்ட்டு தான் ரேஷன் அரிசிக்காக எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து அந்த பில் போடுறதுல அந்த அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்கணும். அந்த ஒருத்தர் 2.5 லட்ச ரூபா பில்லு தர வேண்டிய இடத்துல 20,000 ரூபா லஞ்சமா? அவன் என்ன, அவனுக்கு இடம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? இல்லை அவன் போய் உழுதானா? அவன் போய் வந்து அந்த பயிருக்கு வந்து நெல்லுகளை விதைச்சானா? இல்லை மருந்து அடித்தானா? சொல்லுங்கள், எதுக்கு அவனுக்கு 20,000 கேட்குறான்? விவசாயி அவர் கவர்மெண்ட்டுக்கு விற்ற பணத்தை செக் போட்டு கொடுக்குறான்னு அவன் வேலை. அந்த விவசாயி வந்துட்டாருன்னா அது மலமலன்னு செக்கை போட்டு கொடுத்துட வேண்டியதானே. அதை விட்டுட்டு இப்போ இன்னும் வரல, அவர் பாவம், அவர் எவ்வளோ அலைஞ்சிருப்பார். கடைசியில் போய் லஞ்ச ஒழிப்புத்துறையிலெல்லாம் போய் சொல்லி எவ்வளோ மன வேதனையில் போயிருப்பார். சொல்லி இப்போ அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கேவலம். ஏயா, அவன் தான் தப்பு பண்ணுறான் நல்லா தெரிஞ்சிச்சு. லஞ்ச ஒழிப்புத்துறையில் கைங்களாம் மாட்டிட்டான்ல, இதை விட என்ன ஆதாரம் வேண்டியிருக்கு அவனுக்கு? உடனே டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதானே. மேலே உயர இருக்கிற அந்த டாப்பில் இருப்பார்ல, அல்லது அமைச்சர் பார்த்து அவனை முதல்ல வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்கணுமா இல்லையா? ஸோ முதல்ல இந்த கமிஷனை கொஞ்சம் ஒழிச்சிருக்காங்க, அது ஒன்று பாராட்டத்தக்கது. 2வது இந்த வீடு கட்டுற துறை, அதில் பேக் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டை இவங்க யார், திராவிட கட்சிகள் அதில் உள்ள, அதாவது நீ இத்தனை லட்ச ரூபாவில் கட்ட போகிறையா, எங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருன்னு ஒரு அமௌண்ட்டு. அதுக்கு வந்து எந்த உத்தரவும் இல்லை. கவுன்சிலர்லேருந்து அந்த மேயர் அந்த அமைச்சர் வரைக்கும் அதில் பங்கு. ஏன்டா எவ்வளோ தாண்டா கொள்ளையடிப்பீங்க? கொஞ்சம் கூட ஒரு அறிவு நம்ம மத்திய சர்க்கார் கொடுக்குற காசுலையும் கொள்ளையடிக்கிற, இங்கே மக்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன செய்ய போகிறோன்னு சொல்லி அதில் திட்டங்கள்லேயும் கொள்ளையடிக்கிற. அது போக இதெல்லாம் வேறு காசா? ரோட்டில் குப்பை கடந்த ரோட்டில் வந்து அந்த வீடு இடிக்கிறவங்க கொஞ்சம் போட்டு வச்சுருந்தா உடனே அதுக்கு ஃபைனு. நாய் வளர்த்தா ஃபைனு, மாடு வளர்த்தா ஃபைனு. அப்படி போட்டால் தானே நீங்கள் வந்து லஞ்சம் வாங்க முடியும். உடனே இதை சாக்கு வச்சு அந்த அதிகாரி இருக்கான் பார்த்தீங்களா, நீ 4 மாடை ரோட்டில் விட்டுட்ட, வா 4 மாடையும் கூட்டி போயிடுவேன். சரி ஐயா மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் நாங்கள் வளர்க்கலைங்க, அவனுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து விடலாம்ல, நீ 10,000 எனக்கு 10,000 கொடு, அப்போ தான் உன் மாடை விடுவேன். எப்படி? இது நல்லா இருக்குல்ல? இதுக்கு வந்து இது அரசுக்கு பெருமை சேர்க்குமா? ஒரு அரசு உயர் தலைவர் முதல்வர் தானே, அவர் நேர்மையான ஆளாக இருந்தால் இந்த மாதிரிலாம் நடக்க விடுவாரா? முதல்ல
முதல்ல அவனை வேலையை விட்டு தூக்கு. பேச்சே இல்லை. அவனை முதல்ல தூக்க, டிஸ்மிஸ் பண்ணியா. அவன் லஞ்சம் கொடுத்து வந்தாலும் சரி, எவனை கால் நக்கிட்டு வந்தாலும் சரி, முதல்ல அவனை தூக்கு. அதான் உத்தரவாக இருக்க வேண்டும் திரு முதல்வர் அவர்கள். ஒரு நல்ல முதல்வருக்கு அழகு அதான். அரசு அதிகாரிகள் என்பவங்க உங்களுக்கு கீழே வர்றாங்க அத்தனை பேரும். உங்களைப் போல் அவங்களும் நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இல்லாத ஆளுகள் தூக்கிடுங்க. என்ன உடம்புல அதெல்லாம் தேவையில்லாத முடி நகத்துக்கு சமமானவங்க அவங்கெல்லாம், அதெல்லாம் வெட்டி விட்டுறணும். ஓகே, அதில் கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். சரிங்களா? அடுத்து இந்த அம்மா உணவகம், அதில் எத்தனை பேர் பாவம் வந்து பொம்பளைகளுக்குன்னு வேலை கொடுத்தா அவளுங்க ஆம்பளைகளுக்கு மேலே அங்கே விற்கிற, அங்கே பொதுமக்கள் சாப்பிட்றதுக்காக தயார் பண்ண இட்லிகளையும் தோசை, பூரி, தயிர் சாதம், லெமன் சாதம் இதுகளை பூரா ஹோட்டல்களுக்கு விற்கிறாளுங்க. இது ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இதுதான் நடக்கும். சும்மாலாம் நடக்காது. அதுக்கு மேல் அதிகாரி சப்போர்ட் இல்லாமல் நடக்கவே நடக்காது. எல்லா விஷயத்துலையுமே உயர் அதிகாரியை பூரா அந்த அந்த சாதாரண இப்போ கீழே உள்ளவங்க பிடிச்சிட்டிங்க, உடனடியாக பணி நீக்கம். 2 பொம்பளையில் வந்து அந்த மாதிரி வித்தவர்களை பணி நீக்கம் பண்ணிட்டாங்க. அவளுங்க பாருங்கள், இங்கே எல்லாம் கவர்மெண்ட் காசில் தயார் பண்ணி அவங்க சொந்தக்காரங்களை கடை போட விட்டு, பிளாட்ஃபாரத்தில் கடையை போட விட்டு பூரா அங்கிட்டு கடத்திருக்காளுங்க. அப்போ அதை இப்போ கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே இது திராவிட ஆட்சியாக இருந்தால் அவங்கள ஊக்குவிப்பாங்க. பரவாயில்லம்மா, நீங்கள் வந்து 2 கடைக்கு தானே, இன்னும் நிறையா கொடு, எங்களுக்கு கொஞ்சம் கொடு. எப்படி இவங்க பாணி அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த பாணிக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம உடனே டிஸ்மிஸ். 2 வாரம் பண்ணிங்கல்ல, இப்போ அவள் பண்ணுறான்னா இது அந்த உயர் அதிகாரி தெரியாமல் இருக்குமா சொல்லுங்கள்? கண்டிப்பாக தெரியும். உயர் அதிகாரிக்கு அதில் பங்கு உண்டு. இவ்வளோ நாள் வரைக்கும் அது அந்த அமைச்சருக்கும் பங்கு இருக்கும். நீங்கள் வந்து இப்போ 40 நாள் தான் ஆகுது உங்களை வந்து நீங்கள் தவற கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ அதை வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கன்னா மேல் அதிகாரிக்கு அதில் பங்கு இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் இது நடக்கும். அப்போ நீங்கள் எல்லா இதுலேயும் ஆய்வு பண்ணணும். நேர்மையான அதிகாரி, அவன் கீழ் நிலையில் இருந்தாலும் அவனை தூக்கி மேலே அதிகாரமாக நல்லா உட்கார வைங்க. நேர்மையான அதிகாரி தான் மேலே டாப்பில் இருக்கணுங்க. அவன் கண்டுபிடிச்சிடான் புறாத்தையும். ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும். இவங்க பண்ணுறதெல்லாம் அவன் ஊமை சாட்சி மாதிரி இருப்பாங்க. எல்லா ஆஃபீஸுகள்லையும் அவன் தான் ஊமையாக இருப்பான். அவனை பிடிச்சி உட்கார, நல்லா உயரத்தில் உட்கார வைங்க. அவனுக்கு மட்டும் அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அத்தனை வேலையும் அவன் கழுதிங்க வச்சுவேன். சரிங்களா? அதனால் உடனே அந்த உயர் அதிகாரியை பிடிச்சி, ஏப்பா உனக்கு கீழே வர்ற துறையில் இது கூட உனக்கு தெரியாமல் நீ என்ன அப்படிங்கிற, நீ முதல்ல வேலையை விட்டுப்போம். உனக்கு சம்பளம் கிடையாது, ஒரு மணி கிடையாது, நீ 1 வருஷம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணிக்க. அப்படி நீங்கள் அனுப்புனா தான் பயப்படுவாங்க. ஸோ அதனால் ஓரளவு தவறுகள் கண்டுபிடிக்கப்படுகிறது. அதே போல் லாரி, மணல் லாரி, ஜல்லி, எம்சாண்டு இதெல்லாம் வண்டி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அதை மூடாமல் வண்டியை நடு ரோட்டில் போவாங்க. ஏன்னா அது பூரா அமைச்சர் இவங்க பினாமியில் தானே வச்சுருக்காங்க குவாரிபுரம். அப்போ நடு ரோட்டில் அவன் பாட்டில் வந்து மூடாமக்கெல்லாம் போயிட்டு இருந்தான். காற்றடிச்சுன்னா பின்னாடி வண்டி ஓட்டிகிட்டு வர்றவங்க பூரா நிறைய கண்ணில் தூசி விழுந்து, வண்டி ஒன்றுக்கு இடித்து மோதி விழுந்து விபத்தெல்லாம் நிறைய ஆயிருக்கு. அந்த டிரைவர் எந்த கவலையும் படாமல் அவன் பாட்டில் பாட்டை போட்டுட்டு அல்லது செல்ஃபோனை பார்த்துட்டு அவன் பாட்டில் ஓட்டிட்டு போவேன். அவன் அங்கிட்டு போய் ஒரு 4 பேரை காலி பண்ணிட்டு போயிடுவேன். சரிங்களா? ஆனால் இப்போ அதுக்கு சில உத்தரவு நீங்கள் போட்டிருக்கீங்க. எந்த ஒரு மணல் லாரியாக இருந்தாலும், ஜல்லி லாரியாக இருந்தாலும், எம்சாண்ட் லாரியாக இருந்தாலும் நல்ல முறையில் தார்ப்பையை வச்சு மூடிட்டு தான் கொண்டு போகணுன்னு இருக்கீங்க. இப்போ வந்து மக்கள் நெருக்கம் இல்லாத நேரத்தில் தான் அந்த லாரிகளை அனுமதிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், ரைட், ஓகே, அது கொஞ்சம் நல்ல திட்டம் தான். போலீஸ் நினச்சா இந்த நாட்டில் நல்லாட்சியை கொண்டு வர முடியுங்க. ஆனால் நேர்மையான அதிகாரிகள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் அந்த பவரை கொடுக்கணும். ஏன்னா முக்கால்வாசி சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஹோட்டலில் போய் ஓசி பார்சல் வாங்குறதுக்காக போகிறாங்க.
அதே போல் உணவுத்துறை அதிகாரிகளும் முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருக்காங்க. முனிசிபாலிட்டிக்காரங்களும் அப்படி தான் இருக்காங்க. அவங்கவுங்களுக்குன்னு சில ஹோட்டல்களை கையில் வச்சுக்கிட்டு போய் ஓசி பார்சல். ஏண்டா பிச்சைக்காரங்களா, உங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கலையா கவர்மெண்ட்டு? அப்படி மதிப்பு மரியாதையாக வாங்கினேன்னா காசை மரியாதை எடுத்து கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். நான் அதாக இருக்கேன் இதாக இருக்கேன் எதுக்கு ஐயா கேட்குறாரு. எப்படி அவரை கேட்டிருக்கே மாட்டார். ஆனால் இவங்க அப்படியே பழகிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்ற வேண்டும். இதே நடைமுறை டாப் வரைக்கும் இருக்கும், எல்லா துறைகளிலுமே இருக்கும். அப்போ நீங்கள் உயர் அதிகாரிகளை அவங்கள சவுக்கடி அடிச்சிங்கன்னா கீழே எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு நீங்கள் நேர்மையாக இருப்பதனால் சில இடங்களில் நல்ல, அதாவது ஊழலாக இருக்கட்டும், அரசு அலுவலகங்களாக இருக்கட்டும், ஓரளவுக்கு நேரடியாக காசு வாங்குறது. எப்படி நேரடியாக காசு வாங்குறது இல்லை, ஆனால் மறைமுகமாக வாங்குறாங்க. இப்போ பத்திரப்பதிவு துறையில் சில அதிரடியான ஆக்ஷன் எடுக்கப்படும், ஆன்லைன்லேயே வந்து எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்கல்ல. ஆனால் பத்திரப்பதிவு ஆஃபீஸில் இன்றைக்கும் லஞ்சம் லட்சக்கணக்கில் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? அன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்தாங்க, சப் ரெஜிஸ்டார் கொண்டு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடினார். அவரை முதல்ல சுட்டு தள்ளியிருக்க வேண்டாமா? அவர் எதுக்காக ஓடுறாருங்க? நேர்மையான ஆள் இருந்தால் உட்காந்துருப்பார்ல. நீ என்ன வேணாலும் டெஸ்ட் பண்ணியா, நீ பார்த்துக்க. அவன் தான் நேர்மையான அதிகாரி. இருக்கிற சீட்டில் விட்டுட்டு 10 பேர் ஓடினானே, 10 ரெஜிஸ்டாரு, 10 பேரை சுட்டு தள்ளிங்கன்னா மற்ற மெம்பராக தன்னால் அடங்கிடுவானா? அப்போ நீங்கள் அது மட்டும் இல்லை, மிக மிக இந்த ரெஜிஸ்ட்ரார்கள் வந்து யார் மூலமாக வாங்குறாங்கன்னா தெரியுமா? லஞ்சம் பத்திரம் எழுதுறவங்க மூலமாக தான் வாங்குறாங்க. அந்த பத்திரம் எழுதுறதுக்குன்னு லைசன்ஸ் வாங்கி பத்திரம் எழுத்தர்னு இருக்காங்களே, அவங்களத்தான் நீங்கள் பிடிக்கணும். நீங்கள் நேராக வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள்லாம் நிறையா வந்தால் ட்ரெஸ்ஸோடு வரக்கூடாது, அதாவது டியூட்டி ட்ரெஸ்ஸோடு வரக்கூடாது, மப்டியில் வரணும். வந்து ஒரு 20-30 அதிகாரிகள் வரணும். ஒவ்வொரு ஊருக்கும் போகிறீங்கன்னு வைங்களேன், சாதாரணமாக வந்து ஒவ்வொரு பத்திரம் எழுத்தர் ஆஃபீஸ்லேயும் ஒரு 2 பேர் 3 பேர் போய் உட்காந்துருக்கணும். சும்மா சாதாரணமாக பத்திரம் எழுத வந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா, ஐயா ஒரு பத்திரம் பதிய வேண்டியிருக்கு, இந்த ஆள் வர்றாங்க அப்படின்ட்டு பொறுமையாக வந்து ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தீங்கன்னு வைங்களேன், அழகாக தெரியும் உங்களுக்கு பத்திரம் வந்து எழுதுறவங்க சிட்டை இது என்ன விஷயம். ஒரு ஏதாவது ஒரு பத்திரம் போடணும்னு ஒரு சிட்டையை மட்டும் அவங்ககிட்ட கேட்டுவாங்களே, எவ்வளோ ஆகும் செலவுன்னு மட்டும் கேளுங்க, தெரிஞ்சிடும் எவ்வளோ லஞ்சம். அப்போ வந்து பத்திரம் எழுத்தர்களை பூரா நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். அவங்கள ஒரு 10 பேர் ஜெயிலில் போட்டிங்கன்னு வைங்களேன், தமிழ்நாட்டு லெவலில் ஒரு 10 பேர் ஜெயிலில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க தான் பொதுமக்கள்கிட்டருந்து பிடுங்கி அந்த ரெஜிஸ்ட்ராருக்கு ஆஃபீஸில் வச்சு கொடுக்குறதில்ல, வேலை முடிஞ்சு போகும்போது வெளியே அங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கிட்டேயோ இல்லாட்டா ஹோட்டல்கிட்ட வச்சு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணணும். லஞ்ச ஒழிப்புத்துறை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம வந்து ஏன்னா அது இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போ இந்த அன்றைக்கி ஆர்டிஓ ஆஃபீஸில் நடவடிக்கை எடுத்தாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸில் ஆர்டிஓவாக இப்போ வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா, எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது, அதனால் நேரடியாலாம் வாங்குறது கஷ்டம்தான், வாங்க மாட்டாங்க. ஆனால் அதுக்குன்னு அந்த ஏஜென்ட் இருக்காங்க பற்றில, அதாவது டிரைவிங் ஸ்கூல்ன்ற பேரில் பொதுமக்கள் வந்து அவங்ககிட்ட போய் தான் வந்து அவங்க மூலமாக தான் வர்றாங்க. அவன் என்ன செய்யணும், அவனுக்கு 500 கட்டணும்னா 500 மட்டும் வாங்கணும். மேலே அதிகாரி கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், 3000 லஞ்சம் வாங்குறான். அதிகாரிகளுக்கு 1000 கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகளுக்கு அவன் 1000 கொடுக்குறான் ஒரு இதுக்கு. இப்போ இதையெல்லாம் களைய வேண்டும் என்றால் மக்களோட மக்களாக நேராக போய் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயும் 10 பேர் போய் உட்காந்துருங்க. ஆனால் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிற 11 மணிக்கு எடுக்க போகிறீங்கன்னா 9-9:30 மணிக்கெலாம் சும்மா சாதாரண பொதுமக்கள் மாதிரி போய் உட்காந்துக்கிட்டு, அதே போல் இந்த டிரைவிங் ஸ்கூல் இந்த ஏஜென்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 10 பேர் இருப்பாங்க. இப்போ ஒரு 5-6 டிரைவிங் ஸ்கூல் இருக்கும். அங்கே சாதாரணமாக போய் ஒரு 2 பேர் உட்காந்து அவங்ககிட்ட உள்ள ரெக்கார்டை பூரா வாங்கி செக் பண்ணிங்கன்னா தெரியும். அல்லது அங்கே அவங்ககிட்ட வர்றாங்க இல்லையா, லைசன்ஸ் எடுக்கிறதுக்குன்னு வருவாங்க பொதுமக்கள், அவங்ககிட்ட பேசி வாக்குமூலம் வாங்குங்க. என்னையா டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ கேட்குறாங்க, என்ன செய்கிறாங்க, எவ்வளோ உங்களுக்கு கேளுங்க. அரசு கட்டணத்தை விட பல மடங்கு வாங்குவாங்க.
சரியா? அதை இப்போ கொஞ்சம் லஞ்ச ஒழிப்புத்துறை கொஞ்சம் கண் முழிச்சிருக்காங்க, பரவாயில்ல. மது விலக்குத்துறைன்னு ஒரு துறை இருக்குது, என்ன எங்கே போச்சுன்னு தெரியல. சரி, இப்போது தொழில்துறை அமைச்சர்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 2 பெரிய கம்பெனிகளை விட்டுட்டாங்க, ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அந்த அம்மா செயல்பாடு சரியே இல்லை. இவங்க எதுக்காக உகாண்டா போனாங்கன்னு தெரியலையே. அவங்க கூட ஏதோ பெரிய முதலீடுகள்லாம் வாங்கத்தான் போயிருக்காங்கன்னு பார்த்தா போயிட்டு வந்ததோட சரி, ஒரு ரிசல்ட் இல்லை. அவங்களோட ஆக்டிவிட்டீஸும் நல்லா இல்லை. தொழில்துறையில் எந்த ஒரு மாற்றமும் வரல, வரப்போகிறதும் இல்லை. இவங்க இருக்கிற வரைக்கும் வரப்போகிறது இல்லை. அவங்கெல்லாம் உடனடியாக மந்திரி பதவியை விட்டு நீக்கப்பட வேண்டியவங்க. ஏன்னா அந்தம்மா பார்த்தா ஒரு பையனோட வந்து போஸ்ட் கொடுக்குறாங்க, உகாண்டா போயிருக்காங்க. அப்போ திரு முதலமைச்சர் விஜய் அவர்களே, உங்கள் ஆட்சியில் இளைஞர்கள் நிறைய இருக்காங்க, இளம் பெண் அமைச்சர்கள் இருக்காங்க. இவங்களை நீங்கள் எந்த நேரமும் பாதுகாக்க முடியாது. அவங்களாகவே ஒழுக்கத்தில் வந்து கரெக்டாக இருக்கணும், சரிங்களா? ஸோ ஏன்னா வயசு கம்மியான இளம் பெண் அமைச்சர்கள் இருக்காங்க. இப்போ எத்தனையோ கலெக்டர்கள் பெண் இருக்காங்க, ஆனால் அவங்கெல்லாம் எல்லாமே ஒரு ஸ்டெப் தள்ளி தான் வந்து எட்டி வச்சுக்கிறாங்க. நல்லா பணிகள் செய்யக்கூடிய கலெக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மேலே இந்த மாதிரியான இந்த செக்ஸு அலிகேஷன் வரல. ஆனால் இந்த சில பெண் அமைச்சர்கள் உங்கள் இதில் இருக்கிறவங்க, அன்னைக்கு நீங்கள் எம்எல்ஏக்கள் பயிற்சி கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப ஒட்டி உரசி, உதாரணம் சொல்லப்போனால் வன்னி அரசுன்னு ஒரு அமைச்சர் பக்கத்தில் ஒட்டி அவர் கையங்கேயும் உரசுற மாதிரி ஜெகதீஸ்வரின்னு ஒரு அமைச்சர் உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? டிவியில் காட்டும்போது அசிங்கமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து தவறு. யாராக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஒவ்வொரு சேர்க்கடையில் ஒரு அடி வித்தியாசம் இருக்கும். எவங்க யாரும் ஒட்டக்கூடாது. ஒழுக்கத்தில் முதல்ல வந்து அனைத்து அமைச்சர்களும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா மக்கள் இங்கே பார்க்குறாங்க, எல்லாமே டிவியில் காட்டுறாங்க. அசிங்கத்தை போய் பார்த்தா அப்புறம் உங்களுக்கு கட்சிக்கு அவப்பேர் வரும். நிறைய கை மாறக்கூடிய தவறான போக்குகள்லாம், ஏன்னா இள வயசுலையா நிறைய வர வாய்ப்புண்டு. அதை முதல்ல சின்சியராக கண்டிப்பாக நீங்கள் சொல்லிடணும். நமது ஒழுக்க குறைபாட்டில் ஏதாவது கொஞ்சமாவது ஏதாவது ஒரு செய்தி வந்தால் உடனே நீங்கள் அமைச்சர் பதவியிலேருந்து டிஸ்மிஸுங்க, கட்சியிலேருந்து உங்களை நீக்கிடுவோம்னு சொல்லி ஒரு கடுமையான உத்தரவை போட வேண்டிய சூழ்நிலை இப்போ இருக்குது. சிங்கப்பெண் படைன்னு ஆரம்பிச்சிங்க, ஓரளவுக்கு அவங்க கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரிலாம் இன்னும் அவங்கள நாங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை. இருந்தாலும் ஆனால் பஸ் ஸ்டாண்டு, மக்கள் கூடுற இடங்கள், தனிமையாக வந்து சில காட்டுப்பகுதியெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் ஆண்களை அனுப்புங்க. மற்றபடி மக்கள் கூடக்கூடிய இடங்கள், பஸ் ஸ்டாப்பு, பஸ் ஸ்டாண்டு, கோவில்கள், இங்கெல்லாம் அவங்க வந்து இருக்கணும். பெரும்பாலும் தொந்தரவுகள் அதில் தான் வருது. அதே போல் ஒரு பிராந்தி கடை பக்கத்தில் பள்ளிக்கூடமோ கோயிலோ இருந்தால் கண்டிப்பாக அந்த பிராந்தி கடை நீக்குங்க. மக்கள் போராட்டம்னு பண்ணிட்டாங்கன்னா அந்த கடையை வேண்டியதில்லைங்க, டாஸ்மாகே எடுத்துடணும். போராடாத வரைக்கும் பரவாயில்ல, ஆனால் போராட்டம் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு அந்த கடை பாதுகாப்பு இல்லைங்க, எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் உடனடியாக அந்த கடையை தூக்குங்க, சரிங்களா? அப்போ தான் வந்து ஆட்சிக்கு அவப்பெயர் இல்லாமல் ஓரளவிற்கு சில அமைச்சர்கள் பாராட்டத்தக்க அளவில் சில நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. விஜய் அவர்களே பரவாயில்ல, நல்லா. இன்னொன்று நீங்கள் ரொம்ப பாராட்டத்தக்க ஒன்றுனா, இப்போ இந்த கவர்னர் உரை, அதுக்கு உங்களுக்கு பெரிய சல்யூட்டுங்க. என்னென்னா, தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடிட்டாங்க. எவனும் ஒன்றும் பேச முடியல. ஏன்னா வேறு ஏதாவது பாடினா உடனே இங்கே கத்தி கூப்பாடு போடலாம்னு பல நாய்கள் காத்துக்கிட்டு இருந்துச்சு, திராவிட நாய்கள். அதில் தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடினாங்க. 2 தடவை வந்தே மாதரம் பாடினது சிறப்பு. அதை இந்த பத்திரிகை எலும்பு துண்டை கடிக்கிற பத்திரிகை நிருபர்கள்ன்ற பேரில் இருக்கக்கூடிய நாய்கள் அவங்க அந்த அமைச்சர்கிட்ட, அதாவது எதையாவது சொல்லி ஏதாவது ஒரு வில்லங்கத்தை உண்டாக்கணும்னு சொல்லி நிர்மல்குமார்கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக 2 தடவை தேசிய கீதம் பாடினீங்க, அது தப்பு இல்லையா, மரபு இல்லையா? அவர் ஒரே வரியில் சொல்லிட்டாருங்க, அருமையான பதில். ஏங்க, நம்ம நாட்டு தேசிய கீதத்தை நம்ம எத்தனை தடவை பாடினா என்னங்க, நல்லது தானே? இதெல்லாம் ஒரு மேட்ரு, இதெல்லாம் ஒரு செய்தி ஆக்கிக்கிட்டு என்கிட்ட கேட்காதீங்கன்ட்டார். சூப்பர், அப்படி இருக்கணும் பதிலாம். அதனால் இப்போ அந்த விஷயத்தை அவ்வளோவா யாரும்
இந்த திராவிட நாய்கள் அதை பற்றி பேசலை. அப்படி அமைச்சர்கள் துணிச்சலாக பேசணுங்க. இந்த கரண்ட்டு பிரச்சனை வந்தப்போ கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அப்போ பதில் சொல்ல முடியல அவருக்கு, நிர்மல்குமார். உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, திருப்பரங்குன்றம் பிரச்சனையை அந்த திராவிட அமைச்சர்கள் திராவிடக்காரங்க அந்த பிரச்சனை திசை திருப்பி விடுற மாதிரி திருப்பரங்குன்ற மலையை பற்றி பேச ஆரம்பித்தார், மற்ற இதை பற்றி பேச ஆரம்பித்தார். அது தவறு. அதை எப்படியோ விஜய் கண்டிச்சிருப்பார் போல. இப்போ அது விஷயமா நான் எதுவுமே பேசலை. நான் என்ன சொல்கிறேன், திருப்பரங்குன்ற மலை விஷயத்தில் அரசு நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க? அதுக்கு நீங்கள் கோர்ட்டு நல்ல தெளிவான தீர்ப்பு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் ஒரே வரியில் என்ன சொல்லிடுறா, ஐயா இது நாங்கள் செய்கிற முடிவில்லை, கோர்ட்டுக்கு போயிடுச்சு, கோர்ட்டு தீர்ப்பு என்னவோ அதைத்தான் நிறைவேற்ற வேண்டியது அரசின் கடமை. ஒரே வரி ஓங்கி அடிங்க, வைகோலேருந்து எல்லாரும் ஆஃப் ஆயிடுவாங்க. ஓங்கி அடிச்சுன்னு வைங்களேன், சீமான்லேருந்து வைகோலேருந்து எல்லோரும். ஏன்னா கோர்ட்டு உத்தரவை யாரும் மீற முடியும். அதனால் கோர்ட்டு உத்தரவு தாங்க எங்களுக்கு. அவங்க ஏற்ற சொன்னால் ஏற்றித்தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லி ஒரே வரியில் அடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சில நல்ல நன்மைகள் உங்கள் ஆட்சியில் நடைபெறும் என்று ஒரு சின்ன புள்ளி தெரியுது, நம்பிக்கை ஒளி. மத்திய அரசோட நல்ல இணக்கமாக நீங்கள் இருக்கிறீங்கிறது ஒரு பெரிய விஷயம், அது பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா ஒரு அரசாங்கம்னு இருந்தால் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து மக்களுக்கு, ஏன்னா 2 அரசாங்கமே மக்களுக்கு நன்மை சேர்த்து தான் இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள் கிளப்பி எதெடுத்தாலும் அரசியல் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நல்லது செஞ்சாலே போதும். எங்களை மாதிரி நேர்மையாக இருக்கக்கூடிய நடுநிலைவாதிகள் அனைவரும் பாராட்டத்தை செய்வாங்க. அதனால் சில பெண் அமைச்சர்களின் நடவடிக்கைகள் சரியில்லை. அவங்க துறை சார்ந்ததை விட்டுட்டு வேறு எதுலேயோ நோக்கமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க துறைகளுக்கு உள்ள அந்த எந்த ஆக்ஷனும் எடுத்த மாதிரி தெரில. அதனால் அமைச்சர்களிலிருந்து அனைத்தும் ஒவ்வொரு துறை அமைச்சர்களுமே ஒரு சிலரை வச்சு அவங்க துறையை வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் முதல்வர் அவர்கள் போலீஸ் துறையெல்லாம் கையில் வச்சுருக்கீங்க, நேர்மையான அதிகாரிகள் ஒரு பெரிய பட்டியலை கையில் வச்சுருக்கீங்க. அனைத்து துறைகளிலும் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி, முதல்ல உயர் அதிகாரி எப்படிங்க, அவங்க தான் பெரிய ஃப்ராடு. அவங்கள அடிக்கிற அடியில் நீங்கள் கீழே இருக்கிற பூரா ஒடுங்கிடுவான். அதே போல் அமைச்சர்களும் அப்படி தான், அமைச்சர்களுடைய செயல்பாடுகளையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அதனால் உங்களுடைய ஆட்சி ஓரளவுக்கு இப்போ ஒரு நம்பிக்கை ஒளி இப்போ தான் தெரியுது. திருவண்ணாமலை தீபமாக ஜொலிக்க வேண்டும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நிறைய விஷயங்களில் ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் பேசவே வேணாம், ஆனால் நீங்கள் செயலில் இறங்கி செயல் வீரர்ன்ற கர்ம வீரர் காமராஜர் மாதிரி நீங்கள் செயல் வீரர் இளைய தளபதி விஜய்னு பேர் வரணும். ரொம்ப சிறப்பாக ஆட்சியை தர வேண்டும். ஏன்னா இந்த சின்னதே எங்களுக்கு அவ்வளோ ஒரு இதாக கொடுக்குதுன்னா இன்னும் நீங்கள் கடந்து போக வேண்டிய பாதைகள் நிறைய இருக்குது. ஊழல்வாதிகளை பூரா தண்டிக்கை, அவங்க பூரா ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டிய வேலை உங்களுக்கு நிறையாவே இருக்குது. அதனால் இன்னும் மேலும் மேலும் விஜய் அவர்கள் இன்னும் மிகச்சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.